ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 12 கொஷின் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த 12 கொஷினுக்கான ஆன்சர் எழுதிக்குங்க. எழுதி முடிச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த 12க்கான ஆன்சரும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் கிளியராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஏன் இந்த டாபிக் குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த டாப்பிக்கு இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஸே இருக்குங்களா, அதில் 10 கொஷின் வந்து இங்கிலீஷ் கேட்குறாங்க இல்லைங்களா, அதில் கம்பல்சரி கொஷின் டேக் ஒன்று இருக்கும். அதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்களா, அதில் இங்கிலீஷ் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஷின் டேக் கம்பல்சரி இருக்கும். இது வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா, அதனால தான் இதுக்கு இந்த டாபிக் எடுத்து போடுறோம். இப்போது ஆன்சர் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த 12 கேள்விக்கான பதில். இந்த 12 கேள்விக்கான பதிலுமே நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் ஒன்று தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சில மிஸ்டேக் ஆகுது இல்லைங்களா, அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலும் இந்த டாபிக் கிளியர் ஆகணும்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபுல்லாக தெரியும், எனக்கு இந்த டாபிக் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்றவங்க அடுத்த வீடியோவை பார்த்துங்க. இல்லை மேலும் எனக்கு வந்து இந்த டாபிக் கிளியர் ஆகணுன்றவங்களும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த டாபிக் எனக்கு ஃபுல்லாகவே கிளியராக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் எழுதினீங்களா அந்த 12க்கு எவ்வளோ வருதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டாப்பிக்கோட வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் டேக் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான். என்ன ரூல்னா, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம கொஷின் டேக் வந்து நெகட்டிவ்ல ரெடி பண்ணணும். இதே வந்து ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ்ல கொஷின் டேக் ரெடி பண்ணணும். இவ்வளோ தான். இதை தாண்டி ஆக்சிலரி வேர்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டோன்ட்டு, டசன்ட்டு, டிடென்ட், இது 3 தான் யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த டிடென்ட்னு கடைசியாக சொல்லியிருக்க இல்லைங்களா, அது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில், அதாவது இறந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டிடென்ட் வரணும் சரிங்களா. டசன்ட்டும் டோன்ட்டும் எதுக்கு வரணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டேட்மெண்ட் இருந்து ஆக்சிலரி வேர்டு வரலைன்னா அதுக்கு வந்து நம்ம டோன்ட் அல்லது டசன்ட் யூஸ் பண்ணணும். இப்போது டசன்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஹி, ஷி, இட்டு, நேம்ஸு இந்த 4 வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு டசன்ட் யூஸ் பண்ணணும். எதுனா இப்போ 2 பேர் பேசிக்கிறோம்னா நம்ம 2 பேர் தாண்டி அவங்க, இல்லை அவள், இல்லது அது, அவங்களோட பேர், அதாவது சுரேஷ் அப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள அதாவது தேர்ட் பர்சன் ஒரே ஆளை மட்டும் சொல்கிறது வந்து டசன்ட் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதை தாண்டி நீ, நான், நாம், அவங்க, அதாவது குரூப்பாக சொல்லும்போது அவங்க, அவங்கன்னா தே அப்படின்னு அர்த்தம், அதுக்கெல்லாம் வந்து டோன்ட் யூஸ் பண்ணணும். இது மட்டும் கிளியராக இருங்க. டோன்ட்டு, டசன்ட்டு, டிடென்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆக்சிலரி வேர்டு இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இது 3த்துல எதனா ஒன்று யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது இறந்த காலத்தில் இருந்துச்சுன்னா டிடென்ட் வரணும். டோன்ட்டும் டசன்ட்டும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரணும். டசன்ட் எதுக்கு வரணும்னா மூணாவதாக ஒரே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணும்போது மட்டும். ஹி, ஷி, இட்டு அப்படி இல்லைன்னா எதனா ஒரு நேம் வந்துச்சுன்னா அதில் வந்து டசன்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா நீ, நான், நாம், அவங்க இந்த 4 வருது இல்லைங்களா, அப்போ வந்து டோன்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கே புரியும். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் பாய் நேம் வந்துச்சுன்னா கொஷின் டேக் ஈயில் வரும். கேர்ள் நேமில் வந்துச்சுன்னா அப்போது ஷீயில் வரும் கொஷின் டேக். மியூசிக், பில்டிங், ஃப்ளவர், கார் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து இட்டு வரும். இதுவும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும். தே எப்போ வரும்னா நோ ஒன், சம் ஒன், சம்படி, எவ்ரி ஒன், எவ்ரிபடிலாம் வருது இல்லைங்களா, அதில் வந்து தே வரும். அதாவது ஒரு குரூப்பாக சொல்லும் போது தே வரும். இப்போது நம்ம வந்து கொஷின் நெகட்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாசிட்டிவில் கொஷின் டேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிலது நெகட்டிவ் ஃபார்மானே தெரியாது. அதாவது இப்போ ஷல் நாட், வில் நாட்லாம் கொடுத்தாங்கன்னா நாட்டு வருது நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இதை தாண்டி இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளும் நெகட்டிவ் ஃபார்ம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டம், ரேர்லி, நெவர், ஹார்ட்லி, நோபடி, நோ ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் தான். இந்த ஷெல்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷெல்டம் ஆல்ரெடி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஆரண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது பாசிட்டிவாக ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா எவ்ரி ஒன்னா எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு பாசிட்டிவில் இருக்குது. அதை நம்ம நெகட்டிவில் சொல்லணும். அதுதான் வந்து கொஸ்டின் டேக்கு. நம்ம என்ன சொன்னோம், குரூப்பாக இருந்துச்சுன்னா 6 சொல்லணும்னு, அப்போது 6 போட்டோம். இப்போ பாசிட்டிவில் இருக்குது நெகட்டிவ் வரணும் இல்லைங்களா, அப்போ ஆரண்ட் வரணும். நம்ம வந்து குரூப்பாக சொல்லணுன்னாவே நம்ம வந்து தே அப்படின்றது யூஸ் பண்ணணும்னு சொல்லணும் இல்லைங்களா, அப்போது ஆரண்ட் தே. இதுதான் வந்து இதுக்கு. இதே வந்து சிங்குலரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட், அதாவது பாசிட்டிவில் இருக்குது, அதுக்கு நெகட்டிவாக சொல்லணும். இங்கே இஸ் இருக்குது, நெகட்டிவாக சொல்லணும்னா இஸ்ன்ட் வந்துருச்சுங்களா. ஆர்டிகல்னா இட்டு வரும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பில்டிங், மியூசிக், ஃப்ளவர், புக்கு, கார் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த இட்டு வரும். அடுத்து ரேர் கேஸ் பார்த்துங்க. லெட்ஸ் டேக் த நெக்ஸ்ட் பஸ் இப்படி வந்துச்சுனாவே லெட்ஸ்ன்னு வந்துச்சுனாவே நீங்கள் வந்து ஷல்லு போட்டுக்குங்க சரிங்களா. இப்போது வீன்றது எப்படி வருதுன்னா லெட்ஸ் டேக் த நெக்ஸ்ட் பஸ்னால் நம்ம வந்து அடுத்த பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போது வி. ஓப்பன் த டோர் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதுக்கு வந்து வில் யூ வரும். எப்படின்னா இப்போ ஓப்பன் த டோர்ன்ட்டு வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சரிங்களா, அப்போது ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாவே வில்லு வரும் சரிங்களா. வில்லு. ஓப்பன் த டோர்னு யாரை சொல்கிறாங்க, நம்மளை சொல்கிறாங்க, அப்போது வில் யூ வரும். இதெல்லாம் தான் வந்து இன்ட்ரோடக்ஷன். இப்போ புக்கில் இருக்கிறது கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம்.
இந்த டேபிள் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இஸ்ன்ட்னா இஸ் நாட், டோன்ட்னா டு நாட் அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஓன்ட்னா வில் நாட் அப்படின்றதும் ஷாண்ட்னா ஷல் நாட் அப்படின்றதும் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிச்சம்லாம் சேமாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துக்குங்க. இது 2 மட்டும் ஞாபகமாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து மாறுது, சரிங்களா? வார்த்தையிலேருந்து மாறுது இல்லைங்களா? அதனால் பார்த்து வச்சுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இப்போது யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட், இது வந்து பாசிட்டிவான டேக். இப்போது அதுக்கு நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணணும். ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நெகட்டிவ் வந்து ஆரண்ட். இந்த யூ வந்து அப்படியே வந்துடும். அப்போ முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் ஏ டாக்டர், இஸ்ன்ட் ஷீ. அது எப்படி வரும்னா, இங்கே இஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ், சரிங்களா? அது நெகட்டிவாக மாற்றினா இஸ்ன்ட். இந்த ஷீ வந்து அப்படியே வந்துடும். த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங், ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ். அதை வந்து நெகட்டிவாக மாற்றணும்னா ஆரண்ட்டுன்னு வரும். புக்ஸுனா குரூப்பாக, அதாவது மொத்த புக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போது தேன்னு வரணும், சரிங்களா? அடுத்து ஐ கேன் ஸ்விம் அப்படின்றப்போ பாசிட்டிவாக இருக்குது. இதை நெகட்டிவாக மாற்றணும்னா கான்ட்டு, முன்னாடி இருக்கு இல்லைங்களா ஐ, அது அப்படியே வரும். வி ஷுட் ஒபே த எல்டர்ஸ், இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஷுட்டு வந்து நெகட்டிவாக மாற்றினா ஷுட்டுன்ட்டு, அந்த வி வந்து அப்படியே வரும். ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி, வாசனை இருக்குல்ல பாசிட்டிவ், அதை நம்ம நெகட்டிவாக மாற்றினா வாசன்ட்டு. நம்ம வந்து சொன்னோம் காரு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட்டு வரணுன்ட்டு. இங்கே எதுக்கு தே வருதுன்னா புக்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் தே வருது. அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் நம்ம வந்து பாசிட்டிவ் டேக் கொடுக்கணும்னு இது பாருங்கள். கயல் இஸ்ன்ட் ஏ லேசிகல், இஸ்ன்ட்டுன்னு வருது இல்லைங்களா, அப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அது. அதுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும்னா இஸ்ன்ட்டுக்கு பாசிட்டிவ் வந்து இஸ்ஸு, சரிங்களா? இஸ்ஸு கொடுத்துட்டோம். கயல் அப்படின்னா நம்ம சொன்ன முன்னாடியே பையன் பேர் வந்துச்சுன்னா ஹீ போடுங்க, பொண்ணு பேர் வந்துச்சுன்னா ஷீன் போடுங்கன்னு சொன்னோமா. அப்போ கையல்ன்றது வந்து ஒரு பொண்ணு பேர், அப்போது ஷீன் வரும். அடுத்து வி டோன்ட் ஹாவ் எனஃப் டைம், இது வந்து நெகட்டிவில் இருக்குது. டோன்ட்னு வந்துருக்கீங்களா, நெகட்டிவில் இருக்குது. அது அப்படியே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டூ, வி அப்படியே வந்துடும். இதே மாதிரி தான் மிச்சம் எல்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துக்குங்க. ஏன்னா மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து டைம் ஆகிடும், வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆச்சரி வர் பில்லாது, இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா. யூ பிளே த கிட்டார் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா யூ அது மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது ஐ யூ அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து டோன்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிலரி வேர்ப், அதாவது கேனு, இஸ்ஸு, வேறு, வாசு இந்த மாதிரிலாம் வரல இல்லைங்களா. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிலரி வேர்ப் இல்லாத பட்சத்தில் முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், யூன்னு வருது இல்லைங்களா. யூனா வந்து டோன்ட் போடணும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அதை வச்சு இது போட்டுங்க. அடுத்து தீபா லைக்ஸ் டென்னிஸ், அதுக்கு வந்து நம்ம வந்து நேம்லாம் வந்துச்சுன்னா டசன்ட் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா. அதை வந்து டசன்ட் அப்படின்றது வந்துடும். தீபான்றது வந்து பேர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷீ அல்லது ஈன்னு போடணும்னு சொன்னோம். இந்த தீபான்றது வந்து கேர்ள்ன்றதுனால இங்கே ஷீ யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹீ கேம் எஸ்டர்டே, இதுக்கு வந்து டிடன்ட் ஹீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு. ஹீ கேம் எஸ்டர்டேனா இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இப்படி வந்தாவே நம்ம வந்து டிடன்ட் வரணும்னு சொன்னோம். இந்த ஹீ வந்து அப்படியே வந்துடும், அதுதான் வந்து டிடன்ட் ஹீ. அடுத்து இதில் பாருங்கள், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு வருது இல்லைங்களா. யூன்னு வந்தாவே நம்ம டோன்ட் வரணும்னு சொன்னோம். ஆக்சிலரி வேர்ப் இல்லாத தான் வந்து இது எல்லா எக்ஸாம்பிளும், அதை அப்படியே பாருங்கள். ஸ்பீக் இங்கிலீஷ்னா டோன்ட் வந்துடும், அதாவது யூன்னு வந்தால் டோன்ட் வரும்னு சொன்னோம், அப்போ டோன்ட் யூ வரும். இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணோன்னா ஸ்போக்னா பாஸ்ட் டென்ஸில் வந்துடுது, அப்போது டிடன்ட் வரும். இது புக்கில் தப்பாக இருக்குது, டிடன்ட் வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யூ ஸ்போக் இங்கிலீஷ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது பாசிட்டிவில் தான் இருக்குது. இங்கே வந்து நெகட்டிவாக வரணும், டிடன்ட் அப்படின்னு வரணும், அது பார்த்துக்குங்க, நெகட்டிவ் வரணும். அதே மாதிரி ஷாம் ஹேட்ஸ் குக்கிங், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு பாருங்கள், இது ப்ரெசன்ட் டென்ஸு. அதே மாதிரி நேம் வருதுன்னா செகண்ட் கண்டிஷன்னா டசன்ட் வரணும், சரிங்களா. அது ஷாம்ன்றதுனால ஹீ போடணும். ஷாம் ஹேட்டட் அப்படின்னு வருது இல்லைங்களா, ஹேட்டட்னா பாஸ்ட் டென்ஸு, அப்போ டிடன்ட் வரணும். ஷாம்ன்றதுனால ஹீ வரணும். ஹீ லைவ்ஸ் இன் யூரோப், டசன்ட் ஹீ, அதாவது ஹீ வந்துச்சுன்னா டசன்ட் வரணும், அப்புறம் ஹீ வந்துடும். லிவ்டுனா பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும், பாஸ்ட் டென்ஸ்னா டிடன்ட் வரும், ஹீ வரதுனால ஹீ வரும். அதே மாதிரி தான் மிச்சம் எல்லாமே, அதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, ஹார்ட்லி, ரேர்லி, ஷெல்டம், நத்திங் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு அதுக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக கொஷின் டேக் கொடுக்கணும்னு சொன்னோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து ஐஎம் வந்தால் என்ன பண்ணலான்ட்டு, ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட்னு இருக்கிறீங்களா, அதில் வந்து ஐஎம் அப்படின்னு வந்தால் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக மாற்றணும்னா ஆர்என்ட்டு வரணும். இதே வந்து நெகட்டிவ், அதாவது ஐஎம் நாட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா ஆம் ஐ அப்படின்னு வரணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட்னா அது வந்து பாசிட்டிவ், அது நெகட்டிவாக மாற்றணும்னா ஆர்என்ட் ஐ வரும். இதே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவாக மாற்றணும்னா வெறும் ஆம் ஐ மட்டும் வரும், அது பார்த்துங்க. அடுத்து லெட்ஸுன்னு வந்தால் ஷெல் வரும்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த லெட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து ரீட் த புக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம சொன்ன ரெக்வஸ்ட்டாக சொல்கிற விஷயம்லாம் ரெக்வஸ்ட் நம்மக்கிட்ட பண்ணி கேட்குறாங்கன்னா அது வந்து வில் அப்படின்றது வரும். யாரை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணால் யூன்னு வரும், சரிங்களா, அந்த மாதிரி வரும். அடுத்து எவ்ரி ஒன் இஸ்
பர்ஃபெக்ட். அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட்னா ஆர் அண்ட் தே வரும்ன்ட்டு. அதாவது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறதுனால ஆர் வருது, இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே நெகட்டிவில் வருது, எல்லாருமேன்றதுனால தே வருது. சரிங்களா. அடுத்து டோன்ட் கம் லேட் டுமாரோ. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். டோன்ட்னு வந்துருக்கீங்களா, அதனால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம வந்து டோன்ட்டை வந்து டூ யூன்னு போகக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, நாளைக்கு வந்து லேட்டாக வந்துடாத அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்களா, அதனால் வில் யூ வரும். அடுத்து திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட். அதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம், அதுதான் வந்து இஸ்ன்ட் இட் வருது. அடுத்து தேர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள். தேர் ஆர்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவாக மாற்றோம்னா ஆர்ன்ட்டு இந்த தேர் வந்து அப்படியே வந்துடும். அடுத்து புக் எக்ஸசைஸ். இப்போது இதர்கள் சொன்னதை வச்சு இந்த புக் எக்ஸசைஸை, அதாவது வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கடைசி ஆன்சர் சொல்கிறேன். இந்த 10 கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸு. அடுத்து ஒரு 10 கொஷின் இருக்குது, அது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா. இந்த 20 கொஷினும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு. அப்புறமா கடைசியாக வந்து ஆன்சர் சொல்கிறேன். அடுத்து ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஷின்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறேன். அது வந்து டெலிகிராமில் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த இதுவெல்லாம் வந்து பிடிஎஃபில் கொடுக்குறேன். அடுத்து தே என்ஜாய் பிளேயிங் ஃபுட்பால். நம்ம என்ன சொன்னோம், தேலாம் வந்தால் டோன்ட் வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போது டோன்ட் வரும், தேன்றது அங்கே வந்துடும். அதாவது இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அது நெகட்டிவாக மாற்றோம்னா டோன்ட் வரும், அங்கே இருக்கிற தே அப்படியே வரும். அடுத்தது ஷீ இஸ்ன்ட் திங்க் ஆஃப் மூவிங். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இஸ் நாட் வந்துருக்கு இல்லைங்களா, அதனால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவாக மாற்றோம்னா இஸ் வரும், இஸ்ஸு அங்கே முன்னாடி இருக்க ஷீ அப்படியே வரும். யூ வில் கோ டு யூனிவர்சிட்டி. இது வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு. இதை நெகட்டிவாக மாற்றோம்னா ஓன்ட் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னோம் ஹீல்னா ஈ வில் அப்படின்றது வரும். வில்லுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓன்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம், வில்லுக்கு வந்து ஓன்ட் வரும்ன்ட்டு. அதை பார்த்துங்க, முன்னாடி இருக்கிற ஹீ அப்படியே வரும். அடுத்து ஷீ ஹாசன்ட் ஸ்டடிட் ஃபார் வெரி லாங். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆஸ் நாட் வந்துருக்கு இல்லைங்களா, அப்போது இங்கே ஆஸ் வரும், ஷீ வந்து அப்படியே வரும். அடுத்து ஜாக் பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் வீக். நம்ம வந்து ஆக்சிலரி வேர்டு வரலினா அது வந்து பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸான்னு பார்க்க சொன்னோம். லாஸ்ட் வீக்னா வந்து அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்தது இல்லைங்களா, அப்போது டிடென்ட் போடணும்னு ஆல்ரெடி சொன்னோம். ஏன்னா வந்து இது பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் வரணும்னா டிடென்ட் வருது. இதே வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் போடணும்னா டிட் மட்டும் வரும். சரிங்களா. ஜாக்ன்றது வந்து ஒரு பையன், அதனால் இங்கே ஈ போடுறாங்க. சரிங்களா. அடுத்து தே ஆரண்ட் சீரியஸ். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இது பாசிட்டிவாக மாற்றணும்னா ஆரண்ட்டுக்கு வந்து ஆர் தான் வந்து பாசிட்டிவ், தே வந்து அப்படியே வரும். அதுதான் வந்து இதுக்கான கொஸ்டின் டேக். அடுத்தது யூ லிவ் இன் அன் அப்பார்ட்மெண்ட். இதுக்கு வந்து என்ன வரும்னா இதுக்கான ஆக்சிலரி வேர்டு இல்லை. சரிங்களா. இல்லாததுனால யூன்னு வந்துருக்கு இல்லைங்களா, யூ வந்தால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டோன்ட் போட சொல்லி. அப்போது இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் டோன்ட் போடுறோம். இதே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா டோன்ட் போடுவோம். போட்டாச்சு. அடுத்து யூ வருது இல்லைங்களா, அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து ஷீ டசன்ட் ஸ்பீக் ரஷ்யன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே டசன்ட்ன்றது நெகட்டிவ், அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா டஸ்ஸு, ஷீன்றது அப்படியே வரும், கொஷின் மார்க் வந்துடும். இதுதான் வந்து கொஷின் டேக் இதுக்கு வந்து. அடுத்து தே ஓன்ட் ஷட் அப். ஓன்ட்ன்றது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா நம்மளுக்கு ஓன்ட்டுக்கு வந்து வில்லு வரும்னு சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட் எடுக்கும்போதே, அப்போது அதுக்கு வில்லு வரும், தேன்றது அப்படியே வரும், அது கூட கொஷின் மார்க் வந்துடும். அவ்வளோதான், இதுதான் கொஷின் டேக். அடுத்து ஈ இஸ்ன்ட் கான்சன்ட்ரேட்டிங். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவில் இருக்குது இஸ்ன்ட்டுன்னு, அதுக்கு வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா இஸ்ஸு, அடுத்தது முன்னாடி இருக்கிறது இ, அது கூட கொஷின் மார்க் போட்டிங்கன்னா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான கொஷின் டேக். அடுத்த கொஷின் தே ஹேடன்ட் விசிட்டட் யூ பிஃபோர். இதுக்கு வந்து ஆடன்ட்ன்றது வந்து நெகட்டிவ், அது பாசிட்டிவாக மாற்றணும்னா ஹேட் வருமா, அதுக்கு முன்னாடி இருக்கிற தே அப்படியே வரும், அது கூட கொஷின் மார்க் சேர்த்திங்கன்னா இதான் வந்து கொஷின் டேக். திஸ் மியூசிக் இஸ் ஃபண்டாஸ்டிக். இதுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை, அப்போது நெகட்டிவாக மாற்றணும். இஸ்ஸுக்கு வந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இஸ்ன்ட்டு. மியூசிக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இட்டு போடணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது மியூசிக்கு பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இட்டு போகணும்னு சொன்னீங்களா, அதுதான் வந்து இஸ்ன்ட் இட். இது பாருங்கள் யூ ஆர் கம்மிங். சரிங்களா. யூ ஆர் பிரிச்சிங்கன்னா யூ ஆர் கம்மிங், இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஆர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நெகட்டிவாக மாற்றோம்னா அரண்ட்டுன்னு வரும். சரிங்களா. அது முன்னாடி வந்து யூ இருக்குது, யூ வந்துடும். ப்ரீவியஸ் இயரில் எஸ்ஐ கொஷினில் கேட்ட கொஷின் பார்க்கலாம். கொஷின் டேக்கில் அஜித் ஷெல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஷெல்டம்னா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. நெகட்டிவ்னா நம்ம பாசிட்டிவில் போடணும். அப்போது இங்கே நெகட்டிவில் ரெண்டு இருக்குது, என்னென்னு பாருங்கள், டிடன்ட் ஹீ, டசன்ட் ஹீ. அப்போ இது ரெண்டும் வராது. இப்போது நம்மளுக்கு வந்து டசி வருமா டிடி வருமானது தான் வந்து நம்மளோட இது. பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா தான் நம்ம டிட்டு போடணும்னு சொன்னோம், அப்போது இது வராது. சரிங்களா. ஒன்று டசன்ட் ஈ வரும், இல்லைனா டோன்ட் ஈ வரும். டஸ் எதுக்கு போடணும்னு சொன்னோம்னா ஈ ஷீ இட்டு, அப்படி இல்லைனா நேம் வந்துச்சுன்னா போகணும்னு சொன்னோம். இங்கே அஜித்து நேம் வருது, அப்போது
டஸ் ஹீன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 2022 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், நோபடி கால்டு அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா. இல்லை ஆக்சிலரி வேர்டு இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன சொன்னோம், பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸான்னு பார்க்க சொன்னோம். கால்டுன்னு இருக்குது. கால்டுனா அப்போ பாஸ்ட் டென்ஸு சரிங்களா. பாஸ்ட் டென்ஸ்னால் டிட்டு வரும் சரிங்களா. ஏன்னா வந்து நோபடின்றது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நெகட்டிவ் என்னன்ட்டு ஷெல்டம், ரேர்லி, நெவர், நோபடி, ஹார்ட்லி, நோ ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னோம். அப்போது கொஷின் டேக் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் வரணும். அப்போது டிட்டு வரும். இதே வந்து நோபடி கொடுக்காம வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டிடன்ட்டு வரும் சரிங்களா. அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது நோபடின்னு வந்தால் நம்ம வந்து தே வரணும்னு அதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா. அதனால் டிட்டு தே வரும். இதுலேயுமே பாருங்கள், நம்மளுக்கு நோபடின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிச்சினாவே நம்மளுக்கு வந்து கொஷின் டேக் பாசிட்டிவ் தான் வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் சி தான் வரணும். மிச்சம் 2 வராது. இது வச்சு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 2022 அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கீங்களா, அதை பாருங்கள். ஐ ஹாவன்ட் ஆன்சர்ட் யுவர் கொஷின் அப்படின்னு இருக்கீங்களா. அதுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹாவன்ட் அப்படின்னா ஹாவ் நாட்னு அர்த்தம். அப்படி வந்துருக்கு இல்லைங்களா. அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா ஹாவ்னு வரும். அப்போ ஹாவு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஐ அப்படியே வரும். முன்னாடி ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிற 20 கொஸ்டின் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர், அது வந்து பாசிட்டிவ். அது வந்து நெகட்டிவாக மாற்றினா இஸ்ஸை வந்து நெகட்டிவாக மாற்றினா இஸ்ன்ட்டு வரும். முன்னாடி இருக்கிற ஷீ அப்படியே வரும். இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு வரும். அது பக்கத்தில் கொஸ்டின் மார்க் பண்ணிங்கன்னா இதுக்கான கொஸ்டின் டேக் ரெடி. செகண்ட் கொஸ்டின், வி ஆஃபன் வாட்ச் டிவி இந்த ஆஃப்டர்நூன். ஆக்சிலரி வேர்டு இல்லை, அதனால் ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டான்னு பாருங்கள். இப்போ சொல்கிறாங்க ஆஃப்டர்நூன் பார்க்கலான்ட்டு. அப்போது ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க ப்ரெசென்ட் டென்ஸு. ப்ரெசென்ட் டென்ஸ்னு வந்தால் டோன்ட்டு டசன்ட்டு வரும் சரிங்களா. இங்கே முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்கள், வின்னு இருக்குது. வி வந்தால் டோன்ட் வரணும்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். அப்போது டோன்ட், அந்த வி அப்படியே வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், அதனால் நெகட்டிவ் டேக் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்து யூ ஹாவ் க்ளீன்ட் யுவர் பைக், இது வந்து பாசிட்டிவ் சரிங்களா. இதை நெகட்டிவாக மாற்றணும். ஹேவ்ன்றதை நெகட்டிவாக மாற்றினா ஹேவன்ட்டு, யூன்றதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். அடுத்து ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேக்ஸ், அதாவது டோன்ட் வந்துருச்சு. அப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணணும். நெகட்டிவ்னா டோன்ட்னா அதுக்கு பாசிட்டிவ் வந்து டூ வந்துருச்சுங்களா. இங்கே ஜானுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஹீ வரும், இல்லை மேக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஹீ வரும். இங்கே வந்து 2 பேருமே கொடுத்துருந்தாலும் தே, அதாவது 2 பேர் சேர்த்து சொல்கிறதுனால தே அப்படின்றது வரும். அடுத்து பீட்டர் பிளேட் ஹேண்ட்பால் எஸ்டர்டே, இது வந்து பாசிட்டிவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவாக மாற்றணும் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்சிலரி வேர்டு இல்லைன்றதுனால நம்ம என்ன சொன்னோம், இங்கே பீட்டர்னு கொடுத்துருங்களா, நேம்லாம் கொடுத்தா நம்ம டசன்ட்டு போடணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக டசன்ட்டு போடக்கூடாது. ஏன்னா வந்து பிளேடு, அதாவது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் கொடுத்தா நம்ம வந்து டிட்டு, அதாவது டிடன்ட்டு போடணும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா. அது போட்டு ஹீன்றது எதுக்கு வரும்னா பீட்டர்ன்றது வந்து பையன், அதனால் ஹீ. இதே வந்து பொண்ணு பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஷீ வரும், அவ்வளோதான். தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல், இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆர் இருக்கா, அதுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர்ன்ட்டு, தே வந்து அப்படியே வரும். அடுத்து மேரி டிடன்ட் டூ ஹர் ஹோம் ஒர்க் லாஸ்ட் மண்டே, இதில் ஆக்சிலரி வேர்டு இருக்குது. இங்கே நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, டிடன்ட், இது வந்து நெகட்டிவ் சரிங்களா. அதுக்கு வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா டிட்டு வரும். மேரின்றதுனால ஷீ வரும் சரிங்களா. அடுத்து ஈ குட் ஹவ் பாட் என் நியூ கார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாசிட்டிவ். அது நெகட்டிவாக மாற்றினா குட்டை வந்து நெகட்டிவாக மாற்றினா குடன்ட்டு, ஹீன்றது அப்படியே வரும், குடன்ட் ஹீ. அடுத்து கவின் வில் கம் டுநைட், இது வந்து பாசிட்டிவ். இதை வந்து நெகட்டிவாக மாற்றோம்னா நம்மளுக்கு வந்து வில் வந்து ஓன்ட்டு வரும். நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, அது வந்து ஓன்ட்டு வரும் நெகட்டிவாக மாற்றோம்னா. கவின்ன்றதுனால இங்கே ஹீ வரும். அடுத்து ஐ ஆம் கிளவர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், ஐஎம்னு வந்துச்சுன்னா ஐஎம் கிளவர்னால் இது வந்து பாசிட்டிவ். இது நெகட்டிவாக மாற்றோம்னா ஐஎம் அப்படி வந்துச்சுன்னா அரண்ட்டு வரணும் சரிங்களா. ஆம் வந்துச்சுன்னா அரண்ட்டு வரணும், ஐன்றது அப்படியே வரும், அரண்ட் ஐ அப்படின்றது வரும். அடுத்த 10 கொஸ்டின், ஈ ஸ்டில் ஸ்லீப்பிங், இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவாக மாற்றோம்னா இஸ்ஸுக்கு வந்து இஸ்ன்ட்டு வரும், ஹீ வந்து அப்படியே வந்துடும். கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் டேக் ஓவர். யூ கோ டு ஸ்கூல், இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஆக்சிலரி வேர்டு இல்லைன்னா நான் சொன்னேன் ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு பாருங்கள். யூ கோ டு ஸ்கூல்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க. யூ வந்தால் டோன்ட் வரணும் சரிங்களா, டோன்ட் யூ அப்படின்னு வரும். இதுதான் வந்து இதுக்கான கொஸ்டின் டேக். அடுத்து லெட்ஸ் கோ ஃபார் ஏ வாக், நம்ம என்ன சொன்னோம், லெட்ஸ்னு வந்தாவே ஷெல்லு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. லெட்ஸ்னு வந்தாவே ஷெல்லு போட்டுக்குங்க. கோ ஃபார் ஏ வாக்னா நம்ம போகலாமான்னு கேட்குறாங்க, அப்போ 2 பேர் சேர்த்து சொல்கிறாங்க வி சரிங்களா, அப்படின்னா வி வரும். அடுத்து வி ஓன்ட் பி லேட், இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ பாசிட்டிவ் டேக் சொல்லணும். ஓன்ட்டுக்கு வந்து வில்லு வரணும்னு ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதனால் வில்லு வரும். இந்த வி வந்து அப்படியே வரும். அடுத்து நோபடி கால்டு அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோபடிலாம் வந்தால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு தெளிவாக சொன்னோம், அதனால் நம்ம பாசிட்டிவ் சொல்லணும் கொஸ்டின் டேக்கை. இப்போது நோபடி கால்டுன்னு வந்துருக்கு இல்லைங்களா, கால்டுனா வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னாவே நம்ம டிட் வரணும்னு சொன்னோம் சரிங்களா. நோபடினா தே வரணும், இதுவுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நோபடி, நோ ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா தே வரணுன்ட்டு, அப்போது டிட் தே வரும்.
தே வில் வாஷ் த கார், எஸ்சி வரும், வாஷ் த கார். அது வந்து ஆன்சர் பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது வில்லுக்கு வந்து நெகட்டிவ் வந்து ஓன்ட்டு வரும், தே வந்து அப்படியே வந்துடும். வி மஸ்ட் லுக் த டாக்டர் அல்லது டோர், வி மஸ்ட் லாக் த டோர்னு வரும், இல்லை லுக் த டாக்டர்னு வரும். எப்படி வந்தாலும் சரி, மஸ்ட்ன்றது வந்து பாசிட்டிவ், அது நெகட்டிவாக மாற்றோம்னா மஸ்ன்ட் அப்படி வரும், வின்றது அப்படியே வந்துடும். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆம் ரைட், நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஆம் வந்தால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆரண்ட் வரும்னு சொன்னோம், ஆரண்ட் அங்கே அப்புறம் இந்த ஐ அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ யூ பாட் ஏ கார். இதுக்கு வந்து ஆக்சிலரி வேர்டு இல்லை, இல்லாத காரணத்தினால இது வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பாருங்கள். பாட்னு வருது இல்லைங்களா, பாட்னா வந்து பாஸ்ட் டென்ஸ், அப்போது டிட் வரணும். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதனால் நெகட்டிவ் கொஷின் டேக் வரணும், அப்போது டிடென்ட் வரும். இந்த யூ வந்து அப்படியே இங்கே வந்துடும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான கொஷின் டேக்கு. அடுத்து, யூ வுடன்ட் லைக் டு இன்வைட் மை டேட். இதுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது, ஏன்னா உடன்ட்னு வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து பாசிட்டிவ் டேக் வந்து உட்டு வரணும். இந்த யூ வந்து அப்படியே வரும், அது சேர்த்து போட்டிங்கன்னா இதுக்கான கொஷின் டேக் ரெடி. அடுத்து, லெட்ஸ் டேக் த நெக்ஸ்ட் பஸ். இது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. லெட்ஸ் வந்தால் ஷெல் வரணும், போகலான்னு சொல்கிறாங்க, நம்பன்றதுனால வி வரும். ஓப்பன் த டோர்னால் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா வில்லு வரணும்னு சொன்னோம், நம்மளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அதனால் யூ வரும். சரிங்களா. அடுத்து, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 12 கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து திரும்ப கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன ரூல்ஸ்லேயே தான் வரும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சுன்றதையும், நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களா புக் பேக்து, அதில் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துச்சுன்றதையும், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாபிக் படித்ததுக்கும், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 12 கொஸ்டின் எழுதிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா, புரிஞ்சிச்சா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட்டில் பிடிஎஃப் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸு பிடிஎஃப் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் வீடியோ வந்து அப்டேட் வந்து இப்போ எதனா வீடியோ போட்டோன்னா உடனே வந்து அதுக்கான லிங்க்கை வந்து அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். எதனா ஒரு கால்ஃபர் வந்தாலோ நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ நானும் அதை அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் குரூப்பில் இல்லாதவங்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் வந்து கொஸ்டின் டேக், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். உங்களுக்கு வந்து பொறுமையாக புரிய வைக்கணுன்றதுனால வீடியோ லென்த்தாக இருக்குது, அதனால் பொறுமையாக தெளிவாக பார்த்துங்க, ஒரு மாதிரி கம்பல்சரி வந்துடும். இதுதான் வந்து கொஸ்டின் டேக்கான வீடியோ. இந்த வீடியோக்கான நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மார்க், அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன 12க்கும் அதுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா 20 அட்டன் பண்ணிங்க இல்லைங்களா, அதுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம், அதாவது ஈஸியாக ஃபீல் பண்ணிங்களா இல்லையான்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுதான் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ எடுத்து போகிறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சீவா. நன்றி, வணக்கம்.